இன்னைக்கு உங்க வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை உங்களையே ஏமாத்தி, உங்களே எய்ம்லெஸ், ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை மாத்தி வச்சிருக்கு. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை ஏமாளியாக வெளியே காமிச்சிட்டு. உங்க செய்கைகள் இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புறக்கணிப்பு, the spirit of rejection. அந்த ரிஜெக்ஷன் உங்க மேல இருந்துட்டு உங்களை ஒதுக்கி இருக்கிற ஒரு நிலைமைக்கு உங்களை உருவாக்கு. நீங்க வீட்டுல சுதந்திரமா ஒண்ணும் செய்ய முடியாது, ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுல வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு படிப்பீங்க, படிப்பின் போது அந்த படிப்புக்கு ஒரு முட்டுக்கட்டையா ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கோம். ஒரு முன்னேற்ற பாதைகளுக்கு அடிப்படையாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. சிந்திப்பு வரைக்கும் போகும், பட் ஆக்டிவிட்டிக்கு போகாது. பையன் கல்யாணத்துக்கு வந்திருப்பான், ஆனா பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். தேவச்சனமே நடக்கக்கூடியதாக இருக்காது, ஆனா நடப்பதற்கு அது தீவிரித்து கொண்டு இருக்கும். காரணம், we are not still powered. நாம் தேவனுடைய வல்லமைக்கென்று நாம் வகுக்கப்பட்டிருக்கிற அந்த நீதி, அந்த ரைச்சியஸ்னஸ் இன்னும் நம்ம மேல இறங்கல. அவருடைய நீதி நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே சம்பாதித்து it has been allotted. அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிதியை போல அவருடைய நீதி நமக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணராதவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். நீங்க எங்க ஸ்டேஜில் அங்க இருக்கிறீங்க, அந்த மக்களுடைய வைப்ரேஷன்ல தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த வைப்ரேஷன் உங்களை ஒருபோதும் உங்களை உயர்த்தாது. நம்ம எந்த வனாந்தரம், எந்த அவாந்திர வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உன் வாய், நீ பேசுற வார்த்தையை ஒரு நாளைக்கு எழுதி வை. ஃபிட் ஃபார் நத்திங், ஒன்னுத்துக்கும் உதவாது. ஏதோ வேலைக்கு போறீங்கல்ல, அங்க அவங்க வகுத்து வச்சிருக்காங்க, இதன்படி இதை செய்யணும், இதன்படி இதை செய்யணும், இந்த நேரத்தில் இதை செய்யணும். அவன் இறக்கி வச்சிருக்கிற அந்த மிஷினரி சிஸ்டம், அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதுல உனக்கு ப்ராக்ரஸ் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்தனால அதை நீ கரெக்டா செய்து அதை வரைக்கும் நீ சம்பளத்தை வாங்கிட்டு வர. ஆனா வாங்கிட்டு வந்த சம்பளத்தை நீ சீர்பார்த்து அதை செலவு பண்ணுவாய் என்று உனக்குள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கியான்னு பார்த்தனா, நத்திங், தோல்விகள். காரணம், நாம் சிந்திக்கப்பட வேண்டிய அந்த நேரத்தை ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் நம்மளை ஆளுகை செய்கிறது என்பதை அறியாமையிலே வாழ்ந்து